தடை செஞ்சுட்டான்ல, ஜெயில போய் போட்டான்ல, ஏன் ஜாமீன்ல வந்தாங்க? நாங்க மனுஷ சட்டத்தில் போய்கிட்டு எங்களை ஜாமீன்ல ஒன்று கேட்க முடியாது. அல்லாஹ் தான் சொல்லணும். அல்லாஹ் சட்டம் இங்கே இல்லை. நான் ஏன்டா என்ன ஜாமீன்ல விடுன்னு ஒன்றை வந்து கேட்கிறேன் அப்படின்னு இருந்தார்களா? கைது செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களை ஜாமீனில் விட கோரி நீதிமன்றத்தின் கதவை தட்டினார்கள். தங்கள் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்க சொல்லி நீதிமன்றத்தின் கதவை தட்டினார்கள். போலித்தனம் விளங்க, பொய்யின் விளங்குதா? ஜனநாயகம் கூடாதுங்கிற பொய் சொன்னான்னு விளங்குதா? பத்திரிகை நடத்துவான், மாச பத்திரிகை, வார பத்திரிகை. இந்த பத்திரிகை நடத்துறான, இது நீனா நடத்திட்டு போக வேண்டியதானே? பின்னாடி போட்டிருப்பான் பத்திரிகை லாஸ்ட் அட்டை எடுத்து பாத்தீங்கன்னா டிஎன் பிஎன் எல்லாம் போட்டு நம்பர்லாம் போட்டு அவர் சில நம்பர்லாம் எழுதியிருப்பாங்க. நம்பர்லாம் என்னங்கிறீங்க? அதெல்லாம் என்ன? மத்திய அரசாங்கத்தில் போய் அனுமதி வாங்குறது, மாநில அரசாங்கத்தில் அனுமதி வாங்குறது, போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஸ்டாம்பு சலுகைக்காக வேண்டி அனுமதி வாங்குறது. அப்ப நீ வந்து பத்திரிகை நடத்துற, ஜனநாயகம் கூடாதுன்னு அந்த பத்திரிகையில் எழுதுறான். அந்த பத்திரிகை ஜனநாயகத்தின் பேர்ல நடத்துறான். பத்திரிகையை நடத்துற உனக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? எந்த ஒருத்தன் ஒரு அறிவுரையை சொல்லி அவனால் கடைபிடிக்க முடியவில்லையோ அது பிராடு, அது பொய். எவனாலையும் கடைபிடிக்க முடியவில்லையோ அந்த சித்தாந்தம் பித்தலாட்டம். அப்ப நீ ஜனநாயகம் கூடாதுன்னு எழுதுற உன் பத்திரிகைய ஜனநாயக அடிப்படையில் டெல்லியில அனுமதி வாங்கிட்டு நடத்துற. இந்த பேரை நீ எப்படி வச்ச? அவன் கொடுத்த பேர். இந்த பேரை நீனா சுட்டிக்கிட்டதா? 10 பேர் 6 பேரை சொல்லி எழுத வேண்டும். நாங்கள் ஒற்றுமை பத்திரிகை நடத்துறோம் சொன்னா ஒற்றுமைங்கிற பேரையும் இன்னும் சில பேர்களையும் சேர்த்து நாங்கள் எழுதுவோம். அவனா பரிசீலனை பண்ணி இந்த பேர் உங்களுக்கு நாங்கள் அனுமதித்திருக்கிறோம், அனுமதி கடிதம் தருவான். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்டாம்பு சலுகை வேணும் இன்னொரு இடத்துக்கு அப்ளை பண்ணுவோம். அவன்கிட்ட இருந்து ஒரு நிபந்தனை எல்லாம் போட்டு சைன் பண்ணி கொடுத்தவன அவன் அந்த சலுகையை தருவான். எடிட்டரை மாத்த போறோம், பப்ளிஷரை மாத்த போறோம் ஒரு மனுவை கொடுப்போம். கோர்ட்ல வாழான்றுவான். கோர்ட்ல போய் கை கட்டி நின்று, ஐயா நாங்க பப்ளிஷரா இருந்தேன், நான் இவரை மாத்திவிட்டேன், நான் காதர் பாச்சா பப்ளிஷரா இருந்தேன், இப்ப கந்தசாமியை மாத்திவிட்டேன்னு சொல்லணும். அவர் சரின்னு ஏத்துக்கொண்ட பிறகுதான் அந்த பத்திரிகை உன்னால் நடத்த முடியுது. இப்படித்தான் நீ நடத்துற, நான் நடத்துறேன், எல்லா பேரும் நடத்துறான். அப்புறம் இப்ப ஏமாத்துற மக்களை நீ செய்யல. நீ பத்திரிகை நடத்தும் போது செய்யல. நீ பள்ளிவாச கட்டினா ஜனநாயகத்தின் பட்பில கட்டுற, கூட்டம் போட்டா அரசாங்கத்திட்ட கேட்டு கூட்டம் போடுற, உன்னை ஒருத்தன் அடிச்சு விட்டானா கோர்ட்டுக்கு ஓடுறேங்கிற, போலீஸுக்கு ஓடுறேங்கிற, உன் சொத்தை வேணா அபகரிச்சுட்டான்னு சொன்னா அப்ப உனக்கு தேவைன்னா ஜனநாயகம் வேணும், மக்களுக்கு தேவைண்டா வேணாமா? அவளுக்கு தேவையா? அவ நடத்தி பத்திரிகை சம்பாதிக்கணும்ல, அதுக்கு ஜனநாயகம் வேணுமா? சரி நான் கேட்கிறேன், ஜனநாயகம் வேணா, மனுஷத்துக்கு கட்டுப்படக்கூடாதுங்கிறிய, நீ ரூபா நோட்டு வச்சுக்கலாமா? ரூபா நோட்டுங்கிறது என்னங்க? அது ரூபா நோட்டு வைக்கிறீங்களா? அது என்ன? அது உண்மையில் அது என்ன? பேப்பர் தானே. அரிசின்னு இருக்குது, அதுக்குன்னு ஒரு மதிப்பு, தனி மதிப்பு இருக்கிறது. நான் வச்சிருந்தாலும் அரிசி தான், நீங்க வச்சிருந்தாலும் அரிசி தான். ஒரு அரசாங்கத்தில் வாஜ்பாய் ஒரு உத்தரவு, ரிசர்வ் பேங்க்ல உத்தரவு போட்டு இன்று முதல் சம்பா அரிசி செல்லாது அப்படி சொல்ல இயலுமா? போட சில போட கிறுக்கு பேர் நம்ம அரிசி சென்றுட்டு இருப்போம். அரிசியை செல்லாதுன்னு அவனுக்கு அறிவிக்க முடியுமா? அறிவிக்க இயலாது. இந்த பேப்பரை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிருவான். 1000 ரூபாய் தாள் நாளை முதல் செல்லாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளை முதல் பல்பொடி படிக்கிற கூட உதவாதுன்னு அர்த்தம். 1000 ரூபாய் தாள நாளை முதல் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டான்னு சொன்னா அதை பல்பொடி தான் மடிக்கலாமே தவிர எதுக்காவது யூஸ் ஆகாம காது குடையலாம். இந்த 2000 ரூபாய் தாளை வச்சுக்கிட்டு அப்ப இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் 500 ரூபாய் 50 ரூபான்னு நீங்க ஒரு பேப்பரை யூஸ் பண்றீங்களே, அது என்ன அதுங்கிறீங்க? அதுக்கு என்ன, அதுக்கு தனி மதிப்பு இருக்குதா? அதே மாதிரி அதை விட சூப்பரான முறையில் நம்ம இன்விடேஷன் அடிச்சிருக்காங்களா கார்டு, இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கத்துக்கு, அந்த கார்டு வந்து அதை விட அதிகமான காசுல அடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு 50 காசு கூட மதிப்பு இல்லை. ஆனால் இதுக்கு 1000 ரூபாய் மதிப்பு. இதுல இருக்கிற கலர் இங்கை விட அதிகமான இங்கு, அதிகமான உயர்ந்த தரத்தில் உள்ள போர்டுல அடிச்சிருக்காங்க உங்களுக்கு இன்விடேஷன் அட்டை. அதை விட சிறப்பா அடிச்ச அட்டைக்கு 50 காசு மதிப்பு, அதுக்கு 1000 ரூபாய் மதிப்பு. 1000 ரூபாய் தாளுக்கு 1000 ரூபாய் மதிப்பு. 500 போட்டு 500 ரூபாய் மதிப்பு. இது என்ன மதிப்பு? அதுக்கே உள்ள மதிப்பா? அரசாங்கம் கொடுத்த மதிப்பா? மனிதன் கொடுத்த மதிப்பா? அதுக்கே இயற்கை அரிசி பருப்புக்கு உள்ள மாதிரி மதிப்பா? தங்கம் வெள்ளிக்கு உள்ள மாதிரியான மதிப்பா? இல்ல, அதுக்கே உள்ள மதிப்புனா செல்லாதுன்னு எவனுக்கு அறிவிக்க முடியாது. நாளை முதல் தங்கம் செல்லாது, செல்லாடி போய்கிட்டு நம்ம வாங்கி வச்சுட்டு இருப்போம். தங்கம் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? வெள்ளி செல்லான்னு சொல்ல முடியுமா? நாளை முதல் இந்த மைக்கு செல்லாது கிறுக்குன்றுவாங்க. நாளை முதல் இந்த பேப்பர் செல்லாதுன்னு சொல்லலாம்ல, அரசாங்கம் சொல்லலாம்ல, சொல்ல முடியும். அப்ப இந்த ரூபாய்க்கு நீங்க பயன்படுத்துறீங்களே, இதுவே என்னன்னு கேட்டா அந்த ரூபாய் எடுங்க, 50 ரூபாய் வரைக்கும், 50 கீழே இருக்காது, 50 கீழே உள்ளதுல அந்த அந்த வார்த்தை இருக்காது. 50 ரூபாய் தாள், 100 ரூபாய் தாள், 500 ரூபாய் தாள், 1000 ரூபாய் தாள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு எழுதியிருக்கும்,
என்ன எழுதியிருக்கும்? நான் இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு 50 ரூபாய் பொருள் கொடுப்பதற்கு நான் கேரண்டி தருகிறேன். ரிசர்வ் பேங்க் கவர்னர் போட்டிருப்பாங்க. அவன் ஒரு கையெழுத்து போட்டிருக்கான். அதுக்கு தான் காசு, பேப்பர் காசு இல்ல. இருந்தா எடுத்து பாருங்க பாக்கெட்ல. 50 ரூபாய் 100 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா, 500 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா, 1000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா, அதுல கையெழுத்து போட்டிருக்கானா? யாராவது வச்சிருக்கீங்க? எடுங்களேன். 50 ரூபாய் இருந்தா எடுங்களேன். 5 ரூபாயிலையும் போட்டான். இப்ப 5 ரூபாயில எழுதியிருக்கான் பாருங்க. முதல்ல அற்பமான காசுக்கு இல்லாம இருந்துச்சு. என்னங்க எழுதியிருக்காங்கல்ல? 10 ரூபாய். என்ன எவ்வளவு ரூபா? அது 100 ரூபாயா 50 ரூபாய்? என்ன எழுதியிருக்காங்கல்ல? ஒரு கையெழுத்து ஒண்ணு இருக்கும் பாருங்க அந்த இடத்துல. ஐ பிராமிஸ்ங்கறான். நான் பிராமிஸ் பண்றேன். யார் சொல்றான்? ஐண்டா யாரு? நான்டா யாரு? ரிசர்வ் பேங்க் கவர்னர். ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்றான் ஐ பிராமிஸ்ங்கறான். நான் வந்து பிராமிஸ் பண்றேன். பிராமிஸ் பண்றேன்னா நான் வந்து உறுதிமொழி தர்றேன். எதுக்கு உறுதிமொழி தர்றேன் தெரியுமா? டு பே த பேரர். அப்புறம் த சம் ஆஃப் 50 ரூபீஸ். இதை கொண்டு வரக்கூடிய பார்ட்டிக்கு வந்து 50 ரூபாய்க்கு நீ எதுவும் கொடுக்கலாம் என்பதற்கு நான் கேரண்டி ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கிறான். அவன் கையெழுத்துனாலதான் இதுக்கு மதிப்பா, பேப்பருக்கு மதிப்பா? நீ எப்படி ரூபா வச்சுக்கலாம்? ஜனநாயகம் கூடாதுங்கிறவன் நீ அரிசியை கொடுத்து பருப்பு வாங்கி தின்னு, புளிய கொடுத்து மிளகா வாங்க, பண்ட மாற்றுக்கு போ. நீ என்ன செய்யணும்னு கேட்டா, இந்தாங்க 2 ரூபா தாங்க, சந்தடி சாக்கரை நான் மட்டும் சொல்லி கொடுக்க கூடாது. அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, இவர்கள் ஜனநாயகம் வேணான்னு சொல்லுவார்களே. ஆனால் அப்ப என்ன செய்யணும்? அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்? 1 கிலோ அரிசியை கொடுத்துட்டு 1.5 கிலோ மிளகா வாங்கிட்டு வருவோம். 3/4 கிலோ மிளகாயை கொடுத்துட்டு 1/2 கிலோ கொத்தமல்லி வாங்கிட்டு வருவோம். இதை கொடுத்து அது, அதை கொடுத்து இது பண்ட மாற்று முறை, நாணய மாற்று முறை இல்ல, பண்ட மாற்று முறை இருக்கு பாரு. போங்கட கற்காலத்துக்கு. நீங்க எங்க போகணும்? ஜனநாயகம் வேணாங்கிறவன்லாம் கற்காலத்துக்கு போயிருந்த 2000 வருஷத்துக்கு முந்தி போனாங்க பாருங்க. கட்ட வண்டி காலத்துக்கு போகணும். இந்த நவீன யுகத்துல, ராக்கெட் யுகத்துல, ஜெட் யுகத்துல வாழ்றதுக்கு தகுதி கிடையாது. அப்ப கட்ட வண்டி காலத்து சித்தாந்தத்தை இஸ்லாம்னு சொல்லி இவங்க சொன்னாங்கன்னா இது ஒரு சித்தாந்தமா? இதை கேட்டுக்கிட்டு தானங்க சில இளைஞர்கள் கிறுக்கு பிடிச்சி அலைகிறானுவ. ஜனநாயகம் சுருக்க ஜனநாயகம். ஆனா மூளை இல்லையா உங்களுக்கு எல்லாம்? சிந்திக்க மாட்டீங்களா? இது எப்படி சாத்தியப்படும்? இது எவனாச்சும் செய்யறானா? எவனுக்காச்சும் இது முடியுமா? இப்படி வாழ இயலுமா உலகத்துல? இப்படி ஒரு கிறுக்குத்தனத்தை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுமா? இது ஒரு கிறுக்கு. ஜனநாயகத்திற்கு எப்படி பேசிட்டு இருக்கலாம். எல்லா கிறுக்கும் எடுக்க வேண்டியிருக்கல. இது ஒரு வகையான கிறுக்கு பிடிச்சிருக்கு சில ஆட்களுக்கு. இன்னும் சில பேர் என்ன செய்வான்னு கேட்டா, மனித சட்டத்தை சட்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து உங்கள்கிட்ட வருவான். என்ன வருவான்? நமக்கு இஸ்லாத்துல ஜிஹாது பண்ணணும், ஜிஹாது நம்ம கடமை. ஜிஹாது குர்ஆன்ல எவ்வளவு வசனங்கள் இருக்கு? ஜிஹாதை சொல்லி, ஜிஹாதுங்கிற வார்த்தையை சொல்லி குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், ஜிஹாது உங்களுக்கு கடமை. குத்திப அலைக்குமுல் கிதால் வஹுவ குர்ஹுல் லக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட யுத்தம் செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் வசனங்கள் உள்ளன. அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. பாத்தியா குஜராத்ல, பாத்தியா அகமதாபாத்ல, பாத்தியா சூரத்ல, பாத்தியா அங்க, பாத்தியா கோயம்புத்தூர்ல, பாத்தியா? என்ன பண்ணணும்? நம்ம பயங்கரமா தயாராகணும். தயாராகி பயங்கரமான ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு எதிராக நம்ம யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கனவு உலகத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பயங்கரம் பெரிய தத்துவம் அவனுக்கு தெரிகிறது. அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ற மாதிரியும் வேற யாருமே வாழாத மாதிரியும் அவர் நினைச்சது அப்படி செஞ்சிடலாங்கிற மாதிரி அப்படியே ஒரு கனவு உலகத்தில் கொண்டு போவாங்க. உடனே அதை கேட்டு என்ன செய்யறான்? அழகா அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா அது நஷ்டம் தரும் என்பது ரெண்டாவது நான் சொல்றேன். இது ஒரு கிறுக்குத்தனம். ஜனநாயகத்தை எப்படி கிறுக்குத்தனமா புரிஞ்சுக்கிட்டாங்களோ இதனால சமூகத்துக்கு நன்மை இல்ல, பாதுகாப்பு இல்ல, ஒரு காலம் பாதுகாப்பு தர இயலாது என்பதை நான் ரெண்டாவது சொல்றேன். மார்க்க அடிப்படையில் முதல்ல இதுக்கு என்ன நிலைமை? ஜிஹாது உண்டா இல்லையா? அதை வச்சா ஏமாத்துறாங்க. ஜிஹாதுன்னு